இருக்கு விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பேசுறாரு? அது அநேகமாக டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணி பலம் என்ன விஜய்க்கு நல்ல ஓட்டு விடும். 20% ஓட்டாவது வாங்குவா போல. தனியாக நிற்கிற போல இல்லை, இன்னும் 2 பேர் கூட்டணினா விஜய் வந்துடுவா போல. இப்போ என்ன கேட்குறீங்க? அண்ணா ஆதரவு 20% கண்டிப்பாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கும், என் வீட்டில் 2 ஓட்டு இருக்குது. நான் பக்கா 72 அதிமுகறேன். என் வீட்டில் 2 ஓட்டு இருக்குது. விஜய்க்கு. ஆமாம், விஜய்க்கு இல்லாத வீடே கிடையாது. ஒரு ஓட்டாவது ஒரு வீட்டுக்கு இருக்குது. இது வேணா டவுட் பட்டா இந்த வீட்டையாவது கேட்டு பாருங்க. நான் எல்லாரும் கற்பனைலாம் சொல்ல மாட்டேன், விசாரணை பண்ணி தான் சொல்கிறேன். நான் இங்கே உட்காந்து எல்லாரும் விசாரிக்கிறேன். ஒரு ஓட்டாவது இது விஜய் ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியும் பார்த்தா ஊழல் பண்ணி ஒரு கழி ஆகிட்டாங்க. இவன் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் 3 ஓட்டு. யாருக்கு? விஜய்க்கா? ஆமாம், நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க இல்லையே, அவங்களுக்கு கட்சி இருக்குல்ல, எங்களுக்கு கட்சி இருக்குல்ல. யார் வந்தானா யார் போனா எங்களுக்கு என்ன அவங்களா சோறு போடுறாங்க? இல்லை, நாங்கள் விளைச்சதான் நாங்கள் கஞ்சி. எந்த சின்னத்துல போடுவோம்? நாங்கள் போடுறது ரெட்டை சின்னத்து தான். அப்போருந்து போட்டுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் 3 ஓட்டு. எங்களுக்கு 5 ஓட்டு இருக்குது. குருநகரம் ஒரு 8 ஓட்டு இருக்குது. என்ன செய்ய போறீங்க? 3 ஓட்டு என் பசங்க போடும், நான் போட மாட்டேன். விஜய்க்கெல்லாம் நான் போட மாட்டேன், ஜெயலலிதா தான் போடுவேன். அவங்க இல்லைன்னா உங்க அப்பா இல்லைன்னா நீ இருக்க, நீ இல்லைன்னா உன் தாத்தா இருக்காரு. அப்படிதான் நாங்களாம் வாழ்ந்துருக்கோம். இப்பெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். எம்ஜிஆருக்கு போட்டோம், அன்னைக்கு மு க ஸ்டாலின் ஜெயிச்சார். இன்னைக்கு யார் ஜெயிக்கிறா? இல்லைன்னு ஏங்குறியா? ஏன் அவங்க எல்லாம் இருக்காங்களே. யார் இந்த கட்சி வந்தாலும் சரி, எங்கள் நாட்டை திருத்த முடியாது. நீங்களும் வாழ ஒரு ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குது. இதுமா உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்குது விஜய்க்கு? 3 ஓட்டுக்கு தான். அப்போ என்ன பண்ண? யாரோ சின்ன பசங்க அவங்க தான் போடுவாங்க. எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஎம்கே தான். அம்மா மட்டும் தான் ஏடிஎம்கே. இல்ல இல்ல, ஒரு ஓட்டு இருக்காம உங்க வீட்டுல விஜய்க்கு. ஆமா, அதெல்லாம் இல்ல. 3 ஓட்டு கண்ணா போடுறோம், கண்ணா போடுறோம், வள்ளி போட்டு பவானி போட்டு இல்ல இங்கதான் இருக்கே. எல்லா ஓட்டு என் வீட்டு தான் இருக்கே. எல்லாம் இங்கதான் போடுவாங்க. பசங்களாம் என்ன சொல்றாங்க? என் பசங்க என்ன வேலையா செய்யறோம்? நாங்க அன்னைக்கு குளிச்ச வேலை செய்யறோம். யாருக்குன்றாங்க? அவங்க விஜய்க்கு போடுவாங்கப்பா. நீங்க சொல்ல வேண்டியதுதானே? நீங்க நாங்களாம் சொல்ல முடியாது, அவங்க இஷ்டம். இப்ப நீ சொன்னா என் பேச்சு எடுப்பியா? நான் சொன்னா நீ எடுக்க மாட்டேன், நீ சொன்னா நான் எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அவங்க போய் என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணாரு விஜய்? என்ன பண்ணுறா? அவரே கொஞ்ச நாள் காசை சேர்த்துட்டு போட்டுமா. அந்த 10 பத்தாதே இங்கேயும் பட்டிட்டு போட்டுமா. என்ன இப்போ என்ன பண்ண போறாங்க? ஓட்டு தான் பண்ண போறாங்க. இல்லை மூட்டை கட்டியா தான் நாங்கள் அரசியலுக்கு வரவேன். இங்கே வந்து தான் மூட்டை கட்டிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவேன் சொல்லு? சரி, யாருக்கு தான் உண்மையால போட்டி? திமுக அதிமுகவா? திமுக விஜய்? திமுக அதிமுக தான். அவர் இது அது சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு ஓட்டுக்குது. ஒரு வீட்டில் என் வீட்டில் 2 ஓட்டுக்குதுன்றதுல நான் 72 அதிமுக. வெள்ளம் வந்தது அப்ப விஜய் வந்து நின்னாரா? இல்ல எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு? கட்சி ஆரம்பிக்கல. சீமான் செய்யல, இவரு செய்யலையா? அஜித் செய்யலையா? திமுக போட்டு மூட்டை கட்டி சொல்றியா? திமுக போட்டு மூட்டையை கட்ட சொல்ற? திமுக கட்டி மூட்டை கட்டி சொல்றியா? மொத்தம் போட்டு பாப்போமே எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். போட்டு பாக்கலாம். போட்டுக்கணும். 41 பேர் செத்தாங்களே, போய் வீட்டுல போய் கையெழுந்து பாத்துட்டு ஆளுக்கு 5 அங்க குடுத்துட்டு வந்து 62 பேர் செத்தாங்க. சரி, 62 பேர் வீட்டுல வந்து பைசா சாராயம் குடிச்சு 62 பேர் செத்தா என்ன செஞ்சாரு? 62 பேர் சாராயம் குடிச்சாரு. சாராயம் குடிச்சது எப்படி? மக்கள் கூட்டத்துல போய் சாவுறது ஒண்ணுதான். சாராயம் குடிச்சு அவன் திமுர்ல போய் அவன் 60 ரூபாய் 70 ரூபாய் அவனுக்கு போய் 10 லட்சம் கொடுத்தா அவனுக்கு அடிக்க முடியாதா? கோயிலுக்கு போனாரு, திருப்பதிக்கு போனாரு, அஜித் கோயிலுக்கு போனாரு. அப்படி எல்லா விஷயம் வச்சு கத்துனாங்க. என்ன சொன்னாரு? வாயை மூடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அதோட மூடி வந்துட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி கரெக்டா சொன்னா அது ஒதுங்கணும். அது ஒதுங்குற ஜென்மம் இல்லாம எந்த மீட்டிங் போனா கூட்டத்தை கட்டுப்பட முடியாது. கட்டுப்படுறது யாரு? அண்ணாக்கு இல்லாத கூட்டமானா? அண்ணா விஜய்க்கு தான் ஓட்டு. கண்டிப்பா விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்குது. எப்படி பேசுறாரு விஜய்? பேசுறது நல்லா தான் பேசுறாரு. பிடிச்சிருக்கா? குடிச்சிக்கிட்டு இந்த வாட்டி அவர் தான். என்ன சொல்றீங்க? இந்த வாட்டி அவர் தான். அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க?
எங்க ஏற்கனவே மொத்தம் 2 கட்சி இருக்கே, உதயசூரியன், ரெட்டேல. 3 கட்சிக்கு 3 ஓட்டு போட்டா போகுது. ஆ. புரியுதா? விஜய் பேசுறாருல, ஆமா. பாக்குறீங்களா? எப்படி பேசுறாரு விஜய்? நல்லா பேசுறாரு. வாய்ப்பு இருக்கா? விஜய் வாய்ப்பு இருக்கு. நல்லா பேசுறாரு விஜய். நாங்க விஜய் பாக்குறோம். அப்படியா? ஆமா. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ சொல்லக்கூடாது, தப்பு அதெல்லாம். இப்போ இது சொன்னா இப்படி எங்க மரும்பிள்ளைகள் இருக்காரு, அப்புறம் தப்பாயிடுமே. கட்சி மட்டும் பேச, நீ வேற எதனாலும் சொல்லுங்க. கட்சி பேசினா உங்களுக்கு கோவரம், அவங்களுக்கு கோவரம், யாருக்குள்ள கோவரம். ஏன்னா 4 பேர் எங்களுக்கு வேணும். அவர் சொல்றாரு எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. உண்மையா அது? அது உண்மையானா அது? ஆமா, வேற யாரையும் சில அவரு இவங்க 2 பேர் தான் சொல்றாங்க. ஓகே. எந்த அளவுக்கு இருக்கு செல்வாக்கு? என்ன பேசிக்கிறாங்க மக்கள் விஜய் பத்தி? நான் அப்புறம் தப்பா சொல்லுவாங்கப்பா. இவங்களும் சொன்னா அவங்க தப்பு கோச்சிப்பாங்க, அவங்களும் சொன்னா இவங்களும் கோச்சிப்பாங்க. எங்களுக்கு வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் எங்களுக்கு பிடிக்கும். எந்த நேரமும் ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் எங்களுக்கு பிடிக்கும். அவருக்கும் அதான் அவரு விஜய் எம்ஜிஆர் பேர். ஆமா, விஜய் எம்ஜிஆர் பேர் தான் சொல்றாரு. எங்களுக்கு அவங்க 2 பேர் தான். இப்பதான் ஓட்டு நான் மாத்தி குத்தலான்னு இருக்கோம். அப்படியா? ஆமா, மாத்தி குத்தே குத்துறோம். அப்புறம் எங்க மரும்புள்ள பாத்துட்டு அப்புறம் கோவம் வரும்போது எங்க மரும்புள்ள உதயசூரியன் கட்சியில இருக்காரு. அப்புறம் அவர் பாத்துட்டு சொல்ல போறாரு. எத்தனை ஓட்டு உங்க வீட்டுல? எங்க வீட்டுல 20 ஓட்டு. 20ல எத்தனை மாறி போகும் இந்த முறை? எல்லாமே மாட்டானா? அப்படியா? ஆமா, எல்லாமே மாட்டோம். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாமே. புதுசா வர அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவர் பசங்க தான் அவருக்கு பிடிக்குதுன்னு பார்த்தா நீங்க இல்ல, அவரு வந்து படம்லாம் சூப்பரா நடிக்கிறாரு, நல்லா பேசுறாரு. அவரு தான் என்ன பண்றாரு பார்க்கலாமே. இந்த 5 வருஷம் அவர் ஆள்கிட்ட அப்புறம் என்ன பண்றாரு பார்க்கலாம். சொல்லவன்ல நீங்க இது பண்ணாரு நாங்க சொல்லணும்ல. அதனால வரட்டும், அவரே வரட்டும். மாற்றம் வரணும். ஆனால் அவர் தான் சொல்ல முடியும். விஜய் வரட்டும் வேணான்னு சொல்லல, மாற்றம் வந்தால் தான் எப்படி ஒரே அரசியல் இருந்தால் என்ன பண்ணுறது. அவர் வரட்டும் வந்தால் நல்லா தான் இருக்கும். விஜய் வந்தால் அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு பேசுறாரு. திமுக 75 வருஷ கட்சி. அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. திமுக வந்து அது பரம்பரையாக இருக்க கட்சி. அதால் வந்து அதுக்கு ஓட்டு ஊன்னு தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. நம்ம வந்து இவர் புதுசாக வந்து பார்ப்போம். எந்த கட்சிக்கு உண்மையிலே போட்டி நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? ஏதாவது 2 கட்சிக்கு தானே போட்டி? ஆமா, அது திமுக அதிமுக தான் போட்டியா இருக்கும். அப்படிதான் இருக்கும். விஜய் வந்து அது இப்போ வந்தாதான் நம்ம வந்தாதான் சொல்ல முடியாது. அது நம்ம அது வந்து அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் வந்தார், அவருடைய இது செல்வாக்கு வேற. இது நம்ம வந்து மக்களை வந்து இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது எதுவும். ஆனா விஜய் வரட்டும். எப்படி வந்து புரட்சி பண்ணாங்களோ அது மாதிரி புரட்சி நான் பண்ணுவேன்றாரு. பாப்பா வரட்டும், வந்த பிறகு பண்ணிட்டோம். நல்லது தானே, பண்ணா நல்லது தான். நம்ம ஒன்றும் தப்பு சொல்லல. யாருடைய ஆதரவு இருக்கு விஜய்க்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு? இளைஞர் தான் எல்லாமே ஃபுல்லாக வந்து இளைஞருங்க எல்லாமே ஃபுல் ஆதரவு இருக்குது. ஏன் வயசானவங்க போட மாட்டாங்களா விஜய்க்கு? வயசானவங்க வந்து நான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பசங்க சொன்னால் போடலாம். உங்கள் வீட்டில் எப்படி எத்தனை ஓட்டு? எங்கள் வீட்டில் ஒரு 7 ஓட்டுக்குது. அவ்வளோதான். 7 ஓட்டு எப்படி போகுது? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க மனசு என்ன இருக்குதோ அதான். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. என் பையன் கூட அவனுக்கு தான் போடுவேன்றான். ஆமாம், நான் வந்து திமுக தான் போட்டுருந்துங்கிறேன். திமுக தான் போடுவேன். அதெல்லாம் அதெல்லாம் மாற்ற முடியாது. இல்லை, என் பையன் கண்டிப்பாக போடுவான். நம்ம அவங்கள்ட்ட போய் இது பண்ண முடியாது. அவங்க பையன் உங்களை மாற்றிட்டாருன்னா அதெல்லாம் மாற மாட்டேன். கவலைப்படாதீங்க. நம்ம வந்து கட்சியாரு கிடையாது, ஒரு இதை பொது மனிதர். அவ்வளோதான். விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்குது. ஒன்றும் இல்லை, வராக்கி தக்கத்து தான். இளைஞர்கள்லாம் வாழையப்பன்னு சொல்லியிருக்கப்ப நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குது? ஆட்சிக்கு வர முடியுமா? ஆட்சிக்கு வர முடியும்னா வரல. நான் புதுசாக உருவாக்கி தானே பார்க்கணும். இளைஞர்கள் தானே இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு யங்ஸ்டர் ஓட்டு தானே மூவ் பண்ணுறாரு, ஓல்டு ஓட்டு மூவ் பண்ணல. அதனால பிரச்சனை ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. ஆனால் ஒரு ஆட்சிக்கு வரணும்னா இளைஞர்கள் ஓட்டும் வேணும், வயசானவங்களும் ஓட்டு போடணும். இளைஞர்களுடைய ஓட்டு மட்டும் வச்சு வந்துட முடியுமா? முடியும்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா மேச்சுரிட்டி வர முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் ஓட்டு, ஆண்கள் ஓட்டு, குழந்தைகள் ஓட்டு எல்லாமே இருக்குது. இப்போ 18 பேர் முடிவு வந்தாங்க, ஃபுல்லாகவே நூற்று விஜய்க்கு தான் போடுவாங்க எல்லாருமே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்றாரு. அது வந்து யதார்த்தமா இருக்கா அவர் சொல்றது? ஏன்னா அதிமுக இருக்கு காலத்துல. இல்லைண்ணா, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே தெரியுது. இப்போ நான் சின்ன ஒரு விஷயம் சொல்ல போனோம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துந்து சென்னை சிட்டியில் தேவையான்றது ஒரு பிரச்சனை. சரி, நியூஸில் எப்படி சொல்கிறது உங்களுக்கு நடத்துனாங்க, பட் அது வந்து வெளி உலகத்துக்கு போச்சோ இல்லையா, நம்ம உலகத்துக்கு தெரியலல்ல. இப்போ அதை வச்சு ஒரு அமௌண்ட் போகுது, அதனால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இவங்க ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊழல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒன்று மாற்றத்தை கொண்டு வந்து பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்ட்டு. அது மக்கள் கையில் தானே இருக்குது. மக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 3 மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியும், இருக்கா இல்லையான்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள எனக்கு தெரிஞ்சு லோவாக தான் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து மக்கள் ஆதரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் பொறுத்து வந்து பார்ப்போம்.
அதுக்கப்புறம் தெரியும் இருக்கா இல்லையான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வர்றதே ஒரு இதுதான். என்னோட குறிப்பு மக்களுக்கு செய்யணும். என்னோட குறிப்பு அதான். செய்வாப்பிள்ளையா? கண்டிப்பாக செய்யணும். ஒரு என்னோட ஆட் வேணும். எங்கள் வீட்டில் யாரும் சொல்லிக்கிறாங்க, சரி பார்க்கலாம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது நமக்கு ஓகே. வர மக்களுக்கு செய்யணும், அதுதான் என்னோட வேலை. வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? அது எப்படி கேட்டிங்கன்னா, அது எப்படி சொல்கிறதுனா, நாங்களும் அந்த இதில் இருக்கப்பட்டுட்டான். நம்ம இது சொல்ல முடியாது. வந்தானா ஜெயிக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். திமுகவுக்கும் அவருக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மேக்சிமம் இளைஞருக்கு வழி கொடுத்து நல்லது, அது ஜெயிக்கணும். அதே மாதிரி நாங்களும் வந்து இதுதான், மக்களுக்கு செஞ்சால் சந்தோஷம்தான், யாருக்கு எந்த இது இல்லாமல் நான் ஒத்து போகணும். அதான் எத்தனை ஓட்டு? எங்களுக்கு மட்டும் 5 ஓட்டு இருக்குது. யாருக்கு 5 ஓட்டு? எங்கள் அப்பா எல்லாருக்கும் தான், அண்ணன் தம்பி எல்லாருக்கும். அதான் யாருக்கு அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போகுது? அது நாங்கள் சொல்ல முடியும். அது எப்படி நாங்கள் சொல்லுவோம்? அது சொல்லிட்டுனா அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஆனால் அது சொல்லக்கூடாதுல்ல. ஒன்றும் அந்த ஒரு ஒழுங்குமுறையாக வரல. சப்ஜெக்ட் வந்து அவருக்கு இன்னும் அரசியலில் எப்படி பேசணும், ஒரு ஜனங்கள் அட்ராக்ஷன் மாதிரி இல்லை. இங்கே ஒரு சப்ஜெக்ட் தொடராரு, அங்கே தொடராரு, ஒரு இதாக இருக்கணும். அதுதான் அவருடைய முறை. நான் அதிமுககாரன். விஜய் வர்றதில்ல, அவங்கவுங்க மக்கள் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க வர்றதுல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அதிமுககாரன்றீங்க, உங்கள் கட்சியில் இருந்து பல பேர் அங்கே விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்காங்க. போகிறாங்க, அவங்க போகிறாங்க, அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதெல்லாம் இதில் அவங்க போய் அங்கே பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு அதனுடைய எதிர்வழி எப்படியே. அதுதான் அவர் விஜய் வராருன்னா ஜனங்களுடைய இதை நம்பி வராரு. நாளைக்கு அவருடைய நிலைமை எப்படின்றது அப்புறம் தான் தெரியும். அவர் பேசும்போது கூட சொல்கிறாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அண்ணா திமுக டச் பண்ண மாட்டாரு. ஆனால் அவர் வாக்கிய சொல்கிறாரு, அண்ணா காமராஜர், அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவை தொட மாறுறாரு. அந்த அம்மா வந்து சில இதெல்லாம் பண்ணாங்கல்ல, இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கணும். அதிமுக இருந்தாலும் அது ஒரு அரசியல் வரலாறு இருக்குல்ல, அதில் அவங்களும் ஒரு ஆள், ஒரு கெத்தாக இருந்தாங்க. அதை மாதிரி நீ வரணுன்னா அது மாதிரி எல்லோரும் தூக்கி விடு. ஜனங்க யாரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இது. ஒரு 90% வந்துங்க மெஜாரிட்டியாக வந்து என்னை பொறுத்தவரையில் மெஜாரிட்டி யார், அதிமுகவோ திமுகவோ விஜய் கூட சரி, மெஜாரிட்டி வரும்போது இழுபறியில் தான் வரும். ஆமாம், என்னுடைய கருத்து அதுதான். யாருக்கும் போட்டி எலெக்ஷன் நினைக்கிறேன். திமுக மேலே தான் அவர் கடுமையாக இருக்கார். ஆனால் சில இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் இல்லை. இப்போ தான் சில திட்டங்கள்லாம் தடுக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. இப்போ இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க, இப்போ திடீர்னு 5000 ரூபா கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஆதாயத்தா அவருக்கு ஒரு பயம் வந்துடுது, நம்ம மறுபடியும் வருவோமா. நம்மளை பின்னி கூட 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் எப்படியோ அது அப்படி தான் அது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, மெஜாரிட்டியாக யாரும் வர முடியாது. நாளைக்கு இழுபறியில் தான் வரும். தமிழ்நாடு அரசியல் வந்து இழுபறி தான் வரும். இன்றைக்கி யாரும் வாடான்றாரு, நாளைக்கு அவர் சப்போஸ் ஒரு 10 சீட்டு கழிட்டா யாராவது கூட தானே ஆகணும். எனக்கு சிஎம் கூட அதை கூட அப்போ டிமாண்ட் பண்ணுவாங்கள்ல. இதெல்லாம் அரசியலில் இருக்குது. என்னுடைய கருத்தை சொன்னேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ப்ரோ, டஃப்பாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓரளவுக்கு யாருக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபேவர்லாம் இன்னும் சரியாக சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா சரியான கூட்டணி அமையல. சரியான கூட்டணி அமைஞ்சதுன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகுது. விஜய் யார் கூட கூட்டணி வைக்கிறாரு அதை பற்றி தான் இருக்கும். அதை பொறுத்து தான் முக்கால்வாசி எதுன்னு சொல்ல முடியும். ஒரு புது கட்சி தானே, திமுக எவ்வளோ பார்த்துருப்பாங்க. யாருமே தனிச்சு நிற்கல. இந்த 2 கட்சி நடுவில் போட்டி நடந்ததுன்னா சொல்லலாம். மாற்றம் என்ன என்னோட ஒத்தனை பொறுத்து சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். அவனுக்கு ஃபேவர். யாருக்கு உண்மையிலேயே போட்டி நினைக்கிறேன், எந்த கட்சிக்குள்ளே போட்டி? அதான் நான் சொல்கிறேன் ப்ரோ, யாருமே அவங்கவுங்களுக்கு போட்டி கிடையாது. ஏன்னா எல்லாருமே யாரை சப்போர்ட்டு தேடின்னு தான் வந்து போட்டி போட்டுன்னு இருக்காங்க, தவிர யாருமே தனிச்செல்லாம் வரல. இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு? மோஸ்ட்லி விஜய்க்கு தான் இருக்குன்ற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அது எதனாலன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கலாக அவர் பேசுகிறாருல, ஒரு நடிகராக நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை வருஷம், ஒரு 2 வருஷமாக அரசியல் பேசுகிறாரு. எப்படி பேச்சு வச்சு மட்டுமே அரசியல்லாம் முடிவு பண்ண முடியாது பிரதர். நான் ஓப்பனாக சொல்லணுன்னா பேச்சு வச்செல்லாம் அரசியலே முடிவு பண்ண முடியாது. அப்படின்னா சினிமாவில் நிறைய பேர் டைலாக்லாம் சூப்பராகலாம் பேசுகிற ஆளுங்க இருக்காங்க, நடிக்கிற ஆளுங்க இருக்காங்க, மேடைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு போகிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. பேச்சை பொறுத்து கிடையாது. அரசியல்ன்றது வந்து முழுக்க மூளையை சம்மந்தப்பட்டது. அப்படி பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைனா இந்த பேச்செல்லாம் வச்செல்லாம் யாரையுமே நம்ம எடை போட முடியாது பிரதர். அப்படின்னா மேடையில் பேசுகிற கட்சிக்காரங்க கூட 4-5 PhD பண்ணவன் சூப்பராக பேசிட்டு போயிடுவான்.
ஐஏஎஸ் யூபிஎஸ்சி பாஸ் ஆனவன் படிச்சு போவான். அந்த மாதிரி தான். அது வந்து ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் பாஸ் பண்ணவங்க கூட சூப்பராக பேசிட்டு போவான் மேடையில் விட்டா. பேச்சை பொறுத்தெல்லாம் எதுவுமே கிடையாது பிரதர். இது வந்து முழுக்க வந்து வேறு மாதிரி. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி அரசியல்வாதிகளுக்கு அரசியலே தெரியாது. படிச்சுட்டு வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க தான் எல்லாம் சொல்லி தராங்க. இதுதான் அரசியல். இது வந்து 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல், வழக்கமாக வர 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் கிடையாதுன்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியான தேர்தலாக இது இருக்குன்னு பார்க்குறேன். டெஃபினட்டாக இருக்கும். ஏன்? அதான் பிரதர், முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். எம்ஜிஆர் இருந்திருப்பார். அந்த டைம் அப்படின்ட்டு வேறு இருந்திருக்கும். இப்போ வேறு மாதிரி இருக்கும்ல. ஒரு தலை வந்து உள்ளே வரப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் ஒரு ஐப்பில் இருக்கிற ஹீரோ வந்து ஒரு அரசியலுக்கு வரப்போ அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாம் பிரதர் முக்கால்வாசி அரசியல்ன்றது ஒரு மாதிரி தான் பிரதர். எல்லாரும் அவனுக்கோசம் எதிர்பார்த்து தான் வருவான். எவனுமே வெளில வராமல் வீட்டில் வந்துட்டு போட்டுன்னு போவான் பாருங்கள், அவன் தான் வேறு. அப்படி தான் இருக்கும். எல்லாம் எதிர்பார்ப்போட தான் அரசியலுக்கு வருவானுங்க. நம்ம ஏதாவது ஆக மாட்டோமா, நம்ம ஏதாவது வர மாட்டோமா, எவனா ஒருத்தனை காட்டுங்க நான் இதுக்கு வரலன்னு. இன்னைக்கு விஜய் கட்சியில் பல பேர் இருக்கானுங்கள, நான் போஸ்டிங் கோசம் வரலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கங்கே வேலை செய்கிறவனை சொல்லுங்கள் முடிஞ்சா. எவனாலுமே முடியாது. அரசியல் பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரதர். உள்ள அடிச்சுப்பானுங்க, வெளில காட்டுவானுங்க. அரசியல்ன்ற இதுதான் மோஸ்ட்லி. இதுதான் எவனை எப்போ குழி தோணுன்னு பார்த்துன்னு இருப்பானுங்க. வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் அரசியல். மக்களுக்கு நல்லது பண்ணோன்னு எவனுமே வரலையே. அவர் வந்தால் நல்லா ஆகிடும், இவர் வந்தால் நல்லா ஆகிடும்லாம் அதெல்லாம் சும்மா பிரதர். வாய்ப்பே கிடையாது. இங்கே ஆகாது. நம்ம வந்தால் நம்ம நல்லா இருப்போன்றதுக்கோசம் தான் வராங்க அரசியலுக்கு. மக்களுக்கு எந்த மாற்றம் இருக்காது, சான்ஸே இல்லை. இதுதான் உண்மை. நாங்கள் எல்லாமே பார்க்குறோங்க. என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து பேசுகிறாருன்னா என் வயசுனா விஜய் வயசுனா விஜய் என் அனுபவம் வந்து எனக்கு 52 வயசு. நான் சின்ன வயசுலேருந்து திமுக அவ்வளோ கஷ்டப்படுகிறேன். என்னோடய கொள்கை வந்து திமுக நாங்கள்லாம் அப்போ வந்து பன்னு டீ வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். கலைஞர் கோசம் விசாரினார். ஸ்டாலின் முதல் வந்து இளைஞர் ஆரம்பித்தாப்புல அப்போ அதில் வந்து மேயர் ஆகினாப்பல அடிப்படையில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாப்புல. இப்போ விஜய் வந்து அவர் பேசுகிறாரு. அவர் என்ன தெரியும்? அட்லீஸ்ட் அவர் கவுன்சிலரை ஒரு ஆள் நிற்க வச்சுக்கிறாரா? நான் ஆட்சி பிடிச்சிருவேன் எல்லாரும் பிடிச்சிருவேன் எப்படி சொல்ல முடியாது அந்த வார்த்தை? மக்கள் ஆதரவு இன்னும் முதல்ல டெபாசிட்டே எவ்வளோ ஓட்டு வங்கியே காட்டலையா? திமுக வந்து அவர் எதிரியா அவர் பேசட்டா. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் டைம் நிற்கும் போது அவரோட ஓட்டு அங்கீகாரம் வருமா வருவதாகும். அதுக்காக ஏன் சீமானு இருக்காங்க, எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் இது வரைக்கும் அவங்க அங்கீகாரம் வாங்குறாங்க. தீய கட்சியில் உனக்கு பிடிக்கல, உனக்கு தீய கட்சி சொல்கிற. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தா கம்முன்னு தான் இருந்தா. எவ்வளோ மீட்டிங்கு எவ்வளோ அப்போ கொடுக்கும் போதும் எல்லாத்தையும் பண்ணலாம். அண்ணா உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா கூட பழகிறியா, இல்லை கலைஞர் கூட பழகிறியா, இல்லை எம்ஜிஆர் கூட பழகிறியா, இல்லை சிஎம் ஜெயலலிதா கூட பழகிறீங்களா? எதுவுமே கிடையாது. நீ எப்படி எதுக்கு சொல்கிற? நீ ஏற்றுனா சிஎம்ன்ற என்ன ஒரு சிஎம் பண்ண முடியும். நீ தனி நில்லு, காட்டு உன் மெஜாரிட்டி காட்டு. நிற்குதா அது மதுரை ஃபஸ்ட்டு 10 பேர் கூட்ட வச்சு நீங்கள் வச்சு எல்லாம் ஏன்னா ஏடிஎம்ல கூட கூட்ட வச்சுக்கலாம். அது முதல்ல நீ ஃபஸ்ட் டைம் நிற்கிறல்ல, உன்னோட ஓட்டு அங்கீகாரத்தை முதல் காட்டு. நீ அங்கீகாரம் கட்டு அடுத்த வாட்டி நிற்கும் போது உன் அங்கீகாரத்தை நீ காட்டு. நீ எதுவுமே காட்டாமல் எல்லாம் கூட்டம் சேர்ந்து கூட்டம் ஆசைப்பட்ட எப்படி ஆக முடியும்? சார் நான் உதாரணம் சொன்னேன். ஸ்டாலின் வந்து சாதாரண வரல, சாதாரண உறுப்பினர் வந்தாப்போல. 2வது வந்து மேயர் ஆகினாப்போல. எல்லாம் ஒரு அடிப்படை முறையில் தான் வந்தாப்போல. அவ்வளோத்தையும் அவர் பார்த்து தான் வந்து ஒரு சிஎம் ஆகுது தகுதி. அவர் அவங்க அப்பா இல்லைன்னா அவர் தான் சிஎம் அவர் வந்தாப்போல. உதயநிதி அவங்க அப்பாவுக்கோசம் அவர் வர. ஆனால் அவர் அடிப்படை முறையில் தான் வராப்பல. இளைஞர் ஆரம்பித்து எல்லாமே தொழில்நுட்ப கொண்டு தான் வராப்பல. எல்லாமே ஏற்றின்னு தான் வராப்பல. அவங்க வந்து தனியாக வந்து நான் வந்து நான் சிஎம் அவங்க சொன்னாங்களா? நீங்கள் அதை சொல்லுங்க. நான் சிஎம் சொன்னாங்களா? நீங்கள் பேசும்போது முதல்ல உன் ஓட்டு அங்கீகாரம் எங்க? முதல்ல அங்கீகாரம் வாங்குங்க. அங்கீகாரம் வந்து வாங்கிட்டு நீ பேசினா இது கரெக்டு. அங்கீகாரம் நீ வாங்காதே நீ இப்படி பேசினா எப்படி அர்த்தம்? இந்த சதவீத ஓட்டு ஃபஸ்ட்டு மக்களுக்கு வாங்க, சதவீதம் வாங்குங்க. வாங்கிட்டு அடுத்து நம்ம நிற்கலாமா வேணாம்ட்டு முதல் சதவீதம் வேணாம். இது ஒரு பெரிய டீம். இது 2 டீம் என்ன தெரியுமா? திமுக ஏடிஎம்கே. முதல்ல அந்த டீமுக்கு கூட முதல்ல மோதணும். மோதி நீ வந்தவன் தான் அதுக்கப்புறம் நீ காட்டணும். இப்போ சீமான் இருக்காப்புல. சீமான் எவ்வளோ பேசி எவ்வளோ வந்தாப்புல 3வது அணியாக வராப்புல. அவரை போல் நீ 3வது அணியாக வரணும். நீ வரதுக்கு முன்னாடி நீ இப்பயே இல்லாமல் கத்துனா என்ன அர்த்தம்?